என்ன பண்றாங்க, ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தில் மூன்றில் ஆழத்தில் மூன்றில் ஒரு பங்கு. அச்செவ்வகத்தின் பல சுற்றளவு 64 மீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் காண்க. மத்தியில ஒரு சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 × L + B. கொடுக்குற கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீளமானது அகலத்துல 3 ஒரு பங்கு எப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து இது L வச்சுக்கலாம். L = 1/3 × breadth அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீளமானது அகலத்தில் 3 அகலத்தை 3 பங்கா போட்டா அதுல ஒரு பகுதி நீளத்துக்கலாம். அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இது எடுத்துக்கலாம் 3L = B அப்படி வச்சுக்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் போட்டோம்னா இப்படி இது பெருசாக அப்படி போகும், சின்னதாக இருக்கும். சரியா, இதுதான் எல்லுன்னு வச்சுக்கோம். அப்படின்னா 3L வந்து ஒரு பிக்கு அர்த்தம். அதாவது ஒரு 3 டைம்ஸ் ஆஃப் லென்த் வந்து 1 டைம் ஆஃப் பிரெத்துக்கு சமம் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு அந்த கண்டிஷன் படி இந்த பெரிமீட்டர் வந்து 64 கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணலாம். 2 × L பதிலாக 3L போட்டாங்க. L பதிலாக என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. L பதிலாக போட்டோம்னா Pக்கு வந்து 3L போட்டுக்கலாம். ஓகே, ப்ளஸ் இந்த B அப்படி போடணும். இதுதான் 64. இதுதான் இதுக்கான ஈக்குவேஷன். டவுட் ஆகுது போல போகும். வச்சுக்கலாம். இதுதான் லென்த், இதுதான் பிரெட், ரெண்டு ஈவன் ஆக்குறாங்க. அப்ப அதுக்கு பதிலாக இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 × 3L + 1L அப்படி வச்சுக்கலாம். சாரி, இதை வந்து நம்ம ஒரு எல் வச்சுக்கலாம். இது வந்து இப்போதைக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இருக்கு. அப்ப 64 ரெண்டும் ஆட் பண்ணா 4L = 64. அப்ப 8L = 64. L = 64/8 = 8. நமக்கு வந்து லென்த் வந்து எவ்வளோ கிடைச்சுன்னா 8 கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே வச்சோம் இல்லையா, இந்த 3L தான் ஒரு பிக்கு ஈவன் அப்படிங்கிறதுனால 3 × 8 = Bங்கிறதுனால 24. அப்போ அதனுடைய பாருங்க, அகலம் வந்து 24, நீளம் வந்து 8. அவங்க கொடுத்த கண்டிஷன் வந்து இதோட 3ல் ஒரு பகுதி தான் இதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இந்த சமூகமான ஆன்சர். தேங்க்யூ.